ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.11ல் 3வது கணக்கு பார்க்கலாம். 100 மற்றும் 1000க்கு இடையே அமையும் ஒரு மூன்றிலக்க எண்ணின் நடு இலக்கம் 0 ஆகவும். இப்போ மூன்றிலக்க எண் ஓகேங்களா, மூன்றிலக்க எண் இதோட நடு இலக்கம் 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் இது என்னது, 1ஆம் இட இலக்கம், இது 10ஆம் இட இலக்கம், இது 100ஆம் இட இலக்கம். சரிங்களா, இங்கே நான் 100ஆம் இட இலக்கத்தை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன், 1ஆம் இட இலக்கத்தை ஒய் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அதை தான் எழுதியிருக்கேன். 100ஆம் இட இலக்கம் எக்ஸ் என்க, 1ஆம் இட இலக்கம் ஒய் என்க, இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மற்ற இரு இலக்கங்களின் கூடுதல் 13 ஆகவும் இருக்கின்றன. அதாவது நடு இலக்கம் 0, மற்ற 2 இலக்கத்தை கூட்டுனா எனக்கு 13 கிடைக்குமா, அதாவது எக்ஸையும் ஒய்யையும் கூட்டுனா 13. அப்போ எழுதிக்கலாம், எக்ஸ் கூட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 13. இதை சமன்பாடு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, பிரதியிடல் முறைனாலே ஒன்லி எக்ஸ் ஈக்குவல் டு இல்லாட்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு, இப்படி ஒரு புதிய சமன்பாடை உருவாக்கணும். அப்போ நான் எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். இனி இங்கே என்னது இருக்குது, 13 இருக்குது. ப்ளஸ் ஒய் அந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஒய். இதுதான் புதிய சமன்பாடு, இதான் சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த பாருங்க, இலக்கங்களை இடம் மாற்றி அமைக்கும் போது கிடைக்கும் எண்ணானது அந்த எண்ணை விட 495 அதிகமெனில் அந்த எண்ணை காண்க. அந்த எண்ணுனா 3 இலக்க எண். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அந்த 3 இலக்க எண் என்னதுன்னு நான் எழுதிக்கணும். இப்போதைக்கு தேவையான 3 இலக்க எண் இதை எப்படி எடுத்துக்க போறேன்னா, இப்போ பாருங்க, 100ஆம் இட இலக்கத்தில் என்னது இருக்கு, எக்ஸ் இருக்கு. அப்போ 100 எக்ஸையும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும், 100 எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். கூட்டல் அடுத்த 0 இருக்கனால அது வேண்டாம். அடுத்த 1ஆம் இட இலக்கத்தில் என்னது இருக்கு, ஒய் இருக்கு. அப்போ 1ஐயும் ஒய்யையும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும், ஒய்னு கிடைக்கும். இங்கே எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிச்சு பிரதியிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான 3 இலக்க எண் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த சமன்பாடை உருவாக்கிடலாமா. இலக்கங்களை இடம் மாற்றி அமைக்கும் போது, அதாவது இதை தான் நம்ம 3 இலக்க எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்கே இலக்கங்களை இடம் மாற்ற போகிறோம். அதாவது எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் ஒய் வரணும், ஒய் இருக்கக்கூடிய பிளேஸில் எக்ஸ் வரணும். சரிங்களா, மாற்றிடலாமா. அப்போ ஃபர்ஸ்ட் 100 எழுதிக்கலாம், எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் ஒய் எழுதிக்கோங்க, கூட்டல் இனி ஒய் இருக்கக்கூடிய பிளேஸில் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா, இப்படி இலக்கங்களை இடம் மாற்றும் போது கிடைக்கும் எண்ணானது அந்த எண்ணை விட 495 அதிகம். அந்த எண்ணுனா என்னது, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 3 இலக்க எண், இதுதான் அந்த எண். அப்போ எழுதிக்கலாம், அதை அப்படி எழுதிருங்க, 100x கூட்டல் ஒய். அந்த எண்ணை விட 495 அதிகம்னு கொடுத்துருக்காங்க. அதிகம்னு கொடுத்துருக்கனால 495 கூட்டணும். சரிங்களா, ஓகே, இப்போ பாருங்க, 100y கூட்டல் இந்த எக்ஸு, இனி ப்ளஸ் 100x இங்கே வந்துன்னா மைனஸ் 100x, இனி ப்ளஸ் ஒய் இங்கே வந்துன்னா மைனஸ் ஒய். அங்கே 495 மட்டும் இருக்கும், நம்பரை மட்டும் அங்கே வச்சுருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸை சால்வ் பண்ணலாம். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இதை ரெண்டே சால்வ் பண்ணலாம். எக்ஸ் முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். ஒரே ஒரு மைனஸ் கழிக்கலாம். 100லேருந்து 1 கழிச்சா 99. பெரிய நம்பர் என்னது, 100, அதோட குறியீடு மைனஸ், மைனஸ் 99. ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்கனால எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இனி இங்கேயும் ஒய், இங்கேயும் ஒய், ஒய்க்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். ஒரே ஒரு மைனஸ் கழிங்க. 100லேருந்து 1 கழிச்சா என்ன கிடைக்கும், 99. பெரிய நம்பர் 100, அதோட குறியீடு ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 99. ரெண்டுலேயும் ஒய் இருக்கனால ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். இனி இங்கே 495. இப்போ பாருங்க, இந்த 3மே 99வது வாய்ப்பாடுக்கு போகும். அப்போ டிவைடட் பை 99, 99ஆல் வகுக்கலாம். சரிங்களா, ஓகே, அப்போனா மைனஸ் 99x இது அப்படியே எழுதிக்கிட்டு டிவைடட் பை 99, 99ஆல் வகுக்கிறோம், அதனால தான் டிவைடட் பை 99. கூட்டல் மேலே இருக்கிறது எழுதிருங்க, 99 இன்ட்டு ஒய், டிவைடருக்கு கீழே 99 இஸ் ஈக்குவல் டு 495 டிவைடருக்கு கீழே 99. கேன்சல் பண்ணலாமா. ஓர் 99 99, ஓர் 99 99. இங்கே அதே மாதிரி தான், 99 ஒரு வாட்டி, 99 ஒரு வாட்டி, 99 ஒரு வாட்டி, ஐ 99 495. சரிங்களா, ஓகே, இப்போ பாருங்கள், மைனஸ் இருக்குது எழுதிருங்க. 1 எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் தான், கூட்டல் 1 ஒய்யையும் பெருக்குனா ஒய். இனி இங்கே பாக்கி 5 இருக்குது. இதை நான் சமன்பாடு 3 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணணும், சமன்பாடு 3ல் இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கா, இந்த சமன்பாடு 2 பிரதியிடுங்க. அதாவது எக்ஸுக்கு பதில், இங்கே எக்ஸுக்கு பதில் 13 மைனஸ் ஒய் அப்படின்னு பிரதியிடணும். எழுதிக்கலாம், சமன்பாடு 2ஐ சமன்பாடு 3ல் பிரதியிட. ஓகே, சமன்பாடு 3 எப்படி எழுதிக்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு மைனஸ் அப்படி எழுதிருங்க. இனி எக்ஸுக்கு பதில் என்ன எழுதிக்கணும், 13 மைனஸ் ஒய், பிராக்கெட் போட்டுருங்க, ஏன்னா மைனஸ் இருக்கனால பிராக்கெட் போடணும். 13 மைனஸ் ஒய், நெக்ஸ்ட் கூட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த 5. மைனஸை உள்ளே கொண்டு பெருக்குங்க. மைனஸையும் 13ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும், மைனஸ் 13. இனி மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ், ப்ளஸ் ஒய் கூட்டல் இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. இங்கே ஒய் 2 வாட்டி இருக்குது. அப்போ ஒய்யையும் கூட்டினா 2y இஸ் ஈக்குவல் டு இங்கே 5 இருக்குது. மைனஸ் 13 இங்கே வந்துன்னா ப்ளஸ் 13.
ஓகே 2y இஸ் ஈக்குவல் டு 5ஐயும் 13ஐயும் கூட்டுன்னு என்ன கிடைக்கும் 18ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு இப்போ ஒய் தானே தேவை, அப்போ ஒய்யை மட்டும் வச்சுருங்க. இங்கே 18 இருக்குது, இந்த 2 பெருக்கல்ல இருக்குது, இங்கே வந்துன்னா வகுத்தலாம் மாறிடும். 4 2 2 9 2 18 கேன்சல் பண்ணியிருக்கோம். அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்குது 9ன்னு கிடைக்குது. இப்போ இந்த ஒய்யோட மதிப்பை நான் சமன்பாடு 2ல் பிரதியிட்டேன்னா எனக்கு எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். பிரதியிடலாமா? அதை தான் எழுதியிருக்கேன். ஒய்யின் மதிப்பை சமன்பாடு 2ல் பிரதியிட அப்படின்னு எழுதிக்கிட்டு சமன்பாடு 2 அப்படி எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே இஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் ஒய்யோட மதிப்பு என்ன கிடச்சி 9ன்னு கிடச்சி. அப்போ பிரதியிடலாமா? ஒய்க்கு பதில் 9 அப்படின்னு பிரதியிடுங்க. ஓகே 13லேருந்து 9 கழிச்சா என்ன கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு 4ன்னு கிடச்சிருக்கு. ஓகே ஃபஸ்ட்டு தேவையான மூன்றிலக்க எண்ணை எப்படி எடுத்துக்கிட்டோம் 100 × x கூட்டல் ஒய். இப்போ எக்ஸோட மதிப்பும் தெரியும் ஒய்யோட மதிப்பும் தெரியும். அதை இங்கே பிரதியிட்டா நம்மளுக்கு தேவையான மூன்றிலக்க எண் கிடைக்கும். அங்கே எழுதுனதை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ மதிப்பை பிரதியிடலாமா? 100 அப்படி எழுதிருங்க. இன்டு எக்ஸுக்கு பதில் அதோட மதிப்பு 4 கூட்டல் ஒய்க்கு பதில் அதோட மதிப்பு என்னது 9. ஓகே 100ஐயும் 4ஐயும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும் 400ன்னு கிடைக்கும். கூட்டல் 9 400ஐயும் 9ஐயும் கூட்டினா 409. இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.